நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மிர்ச்சி சிவா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவருடைய பயோகிராஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிர்ச்சி சிவாவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆர்ஜே சிவாவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கலகலப்பு சிவாவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாருமே சிரிக்க வச்ச இவரோட லைஃப்ல எப்படிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை கடந்து வந்திருக்காரு. இவர் ஒரு மோட்டிவேட்டரா கூட இப்ப இருக்காருங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு கருத்துக்களை சொல்றது. ஸோ நிறைய பேருக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கும் மிர்ச்சி சிவா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவர் டிசம்பர் 10, 1982 உடுமலைப்பேட்டையில பிறந்திருக்காரு. இவர் ஒரு ஆக்டர், காமெடியன், ஆர்ஜே, டயலாக் ரைட்டர், இப்படி இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். இவர் கூட பிறந்தவங்க ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட இவர் கூட சேர்த்து 7 பேர் பிறந்திருக்காங்க. ரியல் கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னா அது இவர் தாங்க. ஏன்னா 5 அக்கா 1 அண்ணா. இவங்க 7 பேருமே அவங்க அப்பா மாதிரியாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப அதிகமா கோபப்படாம, ரொம்ப சண்டை போடாம, ரொம்ப ஜாலியா கூலா ஹேண்டில் பண்ணுவாங்களாம். இவருக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம நடிக்கணும், ஆடணும், பாடணும், ஆர்ஜே ஆகணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லையாங்க. இவருக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவர் ஸ்டேட் லெவல் ஃபுட்பால் பிளேயர். எப்பவுமே இந்த மாதிரி கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாட்டுலயே போவாராம். இவர் படிக்கவே மாட்டாராங்க. இவங்களோட வீட்டுல எல்லாருமே படிச்ச ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்காங்க. எல்லாருமே ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்களாம். இவர் 10th ஃபெயில் ஆனதுல இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் எதுவுமே இல்லையாங்க. அப்பதான் இவரு ஒரு ஸ்பெஷலான வித்யாசாகர் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல போயிட்டு டீச்சரா ஜாயின் பண்றாரு. அங்க படிப்பையும் தாண்டி ஒரே ஆட்டம், பாட்டம், என்டர்டைன்மெண்ட் தானாங்க. அப்படி இவர் அங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு ஹெட் பார்த்துட்டு இந்த மாதிரி எங்களுடைய ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஷோ பண்ண முடியுமான்னு கேட்டாங்களாம். உடனே இவரும் சரி ஓகே பண்ணிட்டா போச்சு, வந்து பண்றேன் சார் அப்படின்னு சொல்ல இவருக்கு ஓனா ஸ்கிரிப்ட்லாம் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதுல ஒண்ணு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல எடுத்து விட்டுருக்காரு. அதாவது ஜுராசிக் பார்க்ல ரஜினிகாந்த் சார் நடிச்சா எப்படி இருக்கும், இதுதான் இவர் ஒரு ஸ்கிரிப்டா எடுத்து நடிச்சு காட்டியிருக்காரு. உடனே அங்க இருக்கிறவங்களாம் நீங்க பார்ட் டைம்லயாச்சும் இங்க ஒர்க் பண்ணுங்களா அப்படின்னு சொல்ல இங்க வேலை பார்ட் டைம்ல கிடைக்கும் போதுதான் அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சுதான். அப்போ இவரு ரொம்பவே குழப்பத்துல இருந்தாராம். நம்ம எந்த வேலைக்கு போலாம், இந்த வேலைக்கு போலாமா இல்ல இந்த பார்ட் டைம்ல போலாமா, இந்த மாதிரி யோசிக்கும் போதுதான் அவர் வேலை பார்த்த அந்த ஸ்கூலோட ஹெட் இவர்கிட்ட பேசியிருக்காரு. சிவா, லைஃப் ரொம்ப ஈஸி தான். நம்மளோட எய்ம் என்னன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். அந்த எய்மை நோக்கி நம்ம ஓடும் போது நடுவுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோமோ அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படி அந்த மேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் அவருடைய கெரியரை மீடியா சூஸ் பண்ணிருக்காரு. அங்க இவரு மிர்ச்சில ஆர்ஜேவா இருந்த சமயத்துல யுவன் சங்கர் ராஜா இவருக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆயிருக்காரு. அவர் மூலியமா பிரேம்ஜி மூலியமா வெங்கட் பிரபு இப்படி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சென்னை 6,28,000 இந்த படத்துல இவர் கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல இவர் பார்த்த வெங்கட் பிரபு என்ன சொல்லிருக்காருன்னா, தம்பி நீ பார்க்க லோக்கலாவே இல்லப்பா, இந்த கேரக்டர் லோக்கலா இருக்கணும், எங்களுக்கு அப்படிதான் வேணும், நீ இந்த கேரக்டருக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் கால் வந்திருக்கு. அப்புறம் தாங்க செலக்ட் ஆயிருக்காரு. இந்த படம் இவங்க நினைச்சதை விட வேற லெவல்ல சக்சஸ் தான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஆர்ஜேவானது, இந்த மாதிரி மீடியால போனது, அதுக்கப்புறம் சினிமால வாய்ப்பு கிடைச்சது எதுவுமே அவங்களோட ஃபேமிலியில தெரியாம பாத்துக்கிட்டாராங்க. படத்தோடைய போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆன சமயத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல கேட்டாங்களாம், என்ன இவன் நம்மளோட சிவா மாதிரியே இருக்கானே, என்னடா சிவா நீ படத்துல ஏதாவது நடிக்கிறியா, உன்ன மாதிரியே ஒரு பையன் போஸ்டர்ல இருக்கான்னு கேட்டதுக்கு இல்ல நான் இதுலயும் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறம் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல தான் வீட்டுல எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்திருக்கு. இவர் ப்ரிவியூக்கே கூப்பிட்டு போயிருக்காரு. அவங்க அப்பா அந்த படத்தை பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாராம். இப்போ அவங்க அப்பா இல்ல, கேன்சரால காலமாயிட்டாரு. இந்த படத்தை தொடர்ந்து சரோஜா, தமிழ் படம் 1 and 2, வா கோட்டர் கட்டிங், கலகலப்பு 1 and 2 இது போல பல வெற்றிகரமான படங்களை நமக்காக கொடுத்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் வரைக்கும் ஏன் அவங்களோட வீட்டுல இவர் சொல்லலன்ற காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது இவர் 10th ஃபெயில்ன்றதுனால அவங்களோட வீட்டுல செமையா திட்டினாங்களாம். டே எப்படியாவது படிச்சு ஒரு டிகிரி வாங்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களுக்குலாம் நம்ம படிப்பு மூலியமா சொல்லி புரிய வைக்க முடியாது, கண்டிப்பா நம்ம வேற எதுலயாவது ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுதான் இதுல ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காரு. இவங்களோட திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களோட இது காதல் திருமணமாங்க. அதாவது இவர் 10th படிக்கும் போதே இவங்களுடைய காதலி பிரியாவை மீட் பண்ணிருக்காரு. இவங்களுடைய காதல் மனைவி பிரியாவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராம். அவங்க ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் பிளேயராங்க. இப்படி அவரு ஸ்போர்ட்ஸ்க்கு வரும்போதும் இவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு போகும்போதும் தான் மீட் பண்ணி லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல இவர் அவருடைய லவ் சொல்லவே இல்லையாங்க. ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் அவங்க கிட்ட லவ் சொல்லி அப்புறம் வீட்லயும் சொல்லி ஓகே பண்ணிருக்காங்க. 2011ல இருந்தே 2 பேருக்கும் தெரியுமாங்க. 2012 நவம்பர் 15 இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இவங்களுடைய மேரேஜ்ல தல அஜித் அவர்களுடைய
மனைவி, தளபதி அவங்களுடைய மனைவி, சூர்யா அவர்கள், உதயநிதி அவர்கள் அவருடைய மனைவி, இப்படி பல நட்சத்திர பட்டாளங்களே வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா இவர் ஆர்ஜேவா இருந்ததுனால ரொம்பவே ஃபேம் ஆனாரு. அதுக்கப்புறம் ஆங்கரிங் பண்ணாரு, மாடலிங் பண்ணாரு. இது எல்லாம் தாண்டி தான் இவருக்கு இந்த பட வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இப்ப ரசிகர்கள் பட்டாலுமே இவர் என்ன கூப்பிடுவாங்கன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படிதான் கூப்பிடுவாங்க. இவர் அவருடைய லைஃப்ல ரெண்டு விஷயத்தை எப்பவுமே கடைபிடிப்பாராங்க. நம்மளே பண்ணலனா வேற யாரு பண்ண போறா, நம்ம தான் ஃபியூச்சர், சோ தைரியமா இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவர் பண்ணிருக்காராங்க. இந்த ஆட்டிடியூட் இவர் 7th படிக்கும் போதுல இருந்தே இருக்காங்க. அதே மாதிரி இவர் எப்பவுமே வீட்லயும் சண்டைலாம் போட மாட்டாராம். ரொம்ப காமான பர்சன் தான், ரொம்ப ஜாலியா இருப்பாராம். இந்த ஜாலி எப்பவுமே எல்லார்கிட்டயும் காட்டுவாராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய கஷ்டத்தை இன்னொருத்தங்க கிட்ட சொல்றதுனால அவங்களுக்கும் கஷ்டம். அதே மாதிரி நடந்து முடிஞ்சதையும் நம்ம யாராலுமே மாத்த முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணணும்? கஷ்டம் வந்ததா சரி ஓகே அப்படியே விட்டுடணும். இப்போ இந்த மொமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அது மட்டும் தான் மனசுல இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய லைஃபை ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ முடியும்ட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கே கொடுத்திருக்காரு மிர்ச்சி சிவா. அதே மாதிரி இவங்களுடைய ஒய்ஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுடைய ஃபேமிலியை பாத்துக்கிறாங்களாம். வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே அவங்களுடைய ஒய்ஃப் தான் ஹேண்டில் பண்றாங்களாம். இப்போ இவங்களுக்கு அகஸ்தியா அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு. இவரு 2019 பிறந்திருக்காரு. மொத்தமா இவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா 27 இருந்து 28 பேர் இருக்காங்களாங்க. அதே மாதிரி இவர் அந்த படிப்பை முடிச்சு இருந்த சமயத்துல இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்ட்டு ரொம்பவே ஏங்கி இருக்காராம். ஆனா இப்போ அவர் நினைச்சதை விட ரொம்ப அதிகமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்ட்டு ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காரு. இதே ஹாப்பினஸா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவா. சோ இதே மாதிரி சிவா அவர்களுடைய படங்கள் எல்லாமே வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இவர் நடிச்ச படத்துல எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.